ஸோ அடுத்த டீமாக எம்எம்சிசி டீமு எல்லோரும் இங்கே குரூப் டிஸ்கஷன் பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்த டீம்கிட்ட போய் தர்பூசணி வாங்கி தின்னுட்டு வரேன் ஆகாஷ் இங்கே. சரி ஓகே. ஸோ இங்கே அப்படியே டீம்மேட்ஸ் எல்லாருமே இருக்காங்க. ஜாலியாக ஒரு மேட்ச் ஆட்டு அப்படியே ரெக்கவரி ஆகிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ டீம் பற்றி சொல்லுங்கள் வசந்த், டீம் பற்றி சொல்லுங்கள். நம்ம டீமோட நேம் என்ன தெளிவாக சொல்லுங்கள். அதை பற்றி ஓனர் பற்றி சொல்லுங்கள். யார் ஐகான் பிளேயர் அதை பற்றி சொல்லுங்கள். நம்ம டீம் கரூர் எம்எம்சிசி. ஓகே. ஓனர் பார்த்தீங்கன்னா கவி அண்ணன். ஓகே. தாராள மனசுக்காரரு. யாரு கேட்டாலும் இல்லைன்னு சொல்ல மாட்டாரு. ஓகே. எல்லாமே செய்யக்கூடிய ஒரு ஆளு. நான் கேட்டோடனே டீம் கேட்டதும் இல்லைன்னா சொல்ல ஓகே வசந்த் என்ட்ரி பண்ணு, என்ன செலவோ நான் பார்த்துக்கிறேன், டீம் ரெடி பண்ணு அப்படின்னு சொன்னார். அப்புறம் ஓகே டீம் ரெடி பண்ணோம். இங்கே இருக்க எல்லாமே நல்ல பிளேயர் தான். ஐகான் பிளேயர் பார்த்தீங்கன்னா முத்துப்பாண்டி. ஏன்னா அவனுக்கு இதோ இங்கே இருக்காரு ஜாலியாக ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவான். அதனால் அவனை வந்து ஐகான் பிளேயராக போட்டுக்கிட்டேன். அதான் லோக்கல் காய். அவர் மீதி எல்லாமே நான் பசங்க தான். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். கீரனூர் இவன் கேப்டன் ஜாக்ஸ்பர், அவரு ஆடிட்டர் தேவா எல்லாமே நம்ம. ஸோ ஐகான் பிளேயர் அவரை சூஸ் பண்ணுறதுக்கு என்ன காரணம்? ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது ஒரு காரணம் சொல்லுங்கள். அவன் ரெண்டும் போடுவான். அதுதான் விஷயம். அதை தான் உங்கள் வாயிலிருந்து பிடுங்கணும்னு நான் நினச்சேன். ஸோ மேக்ஸிமம் ஐகானிக் பிளேயர் எடுக்கிறவங்க வந்து ஓனர்ஸ் எல்லாம் ரெண்டுமே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாவில் தான் இருப்பாங்க. ஒரு பவுலர் ஆல்ரவுண்டராக இருக்கணும். ஓகே ஓகே. மீதி அதில் ஃபீல்டிங் நல்லா இருப்பான். எந்த எண்ட் விட்டாலும் எங்கனாலும் ஃபீல்டிங் பண்ணுவான் தெளிவாக. ஓகே. அதனால் அவனை வந்து ஐகான் பிளேயர் சூஸ் பண்ணேன். ஓகே. ஆல்ரெடி இப்போ நீங்கள் ஒரு மேட்ச் விளாண்டிங்க, மேட்ச் வின் பண்ணிட்டீங்க, பாசிட்டிவாக தான் இருந்திருக்கு. இந்த கிரவுண்டு இந்த அட்மாஸ்பியர் எப்படி இருந்துச்சு அதை பற்றி சொல்லுங்கள் சார். உண்மையாலுமே நாங்கள் வந்து உள்ளூர் கிரிக்கெட்டுக்கு ரியாஸ்க்கும் உங்களுக்கு வந்து ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா கிரவுண்டு இதுமாதிரி கிரவுண்ட் நம்ம எங்கேயும் இது வரைக்கும் நீங்கள் வீடியோ எடுத்தாலும் சரி எங்கேயும் சரி இதுமாதிரி கிரவுண்ட் பார்த்ததில்ல. லாஸ்ட் டைம் சேலத்தில் வேணாலும் சரி அங்கேயும் உள்ள அதிகமாக பெருசாக விட மாட்டாங்க. ஆனால் கிரவுண்டு எல்லாமே சூப்பராக இருக்குது. நடத்துகிற விதம் மேட்ச்சு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. ரொம்ப பிடிச்சிருக்கு மேட்ச் விளையாடுறதுக்கு. அதனால் பசங்க எல்லாமே என்ஜாய் பண்ணுறாங்க. இதுமாதிரி கிரவுண்டில் நம்ம ஆடுவோமா அப்படின்னு நினச்சவங்கலாம் எனக்கு கிரவுண்டு எத்தனையோ கிரவுண்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க. புல் கல் எல்லாம் கஜா முஜான இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்குது. லைனு எல்லாமே ஒரு இன்ட்ரெஸ்ட் மேட்ச் ஆகிற மாதிரி எங்களுக்கு ஒரு ஃபீல் கிடைக்குது. கண்டிப்பாக அந்த சந்தோஷத்தை உங்களுக்கு கொடுக்கணும்னு நினச்சோம். அதை கொடுத்துட்டோம்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஸோ அதே மாதிரி டீம் எப்படி செட் ஆகிக்கிட்டீங்க மேக்ஸிமமாக? இப்போ இதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்கு தெரியாதில்ல, ஃப்ராங்காக ஓப்பனாகவே சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஒரு டீம் வச்சுருக்கீங்கன்னா ரெகுலராக அந்த 6 பேர் 7 பேர் எப்போவுமே ஒன்றாவே விளையாடுவீங்க. உங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். இப்போ புதுசாக இப்போ நம்ம தொடரில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே எல்லா டிஸ்ட்ரிக்ட்ல இருந்துமே கலந்து போட்டு அப்படியே ஒரு மாதிரி மிக்சடாக ஒரு டீம் ஆகிறீங்க. இது எப்படி செட்டப் ஆச்சு உங்களுக்குள்ள? இது செட்டப் இவங்களே பசங்களுக்குள்ளேயே பேசி வச்சு கோஆர்டினேஷன் ஒரு குரூப் வாட்ஸ்அப் குரூப் செட் பண்ணேன். ஓகே. அதுக்குள்ளே எல்லாம் பேசிட்டானுங்க. இங்கே வந்து ஃப்ரெண்ட்லேயே பேசிட்டானுங்க. எல்லாம் ஒரே ஏஜ் பசங்க தானே, யாரும் சீனியர் பிளே கிடையாதுல்ல. 25-30 மேலே அவங்களே ஜாலியாக பேசிட்டு அவங்க செட் ஆகிட்டாங்க. இன்னும் செட் ஆகலை, இந்த மாதிரி செட் ஆகிடும். ஓகே ஓகே. ஸோ அதே மாதிரி அண்டர் 21 பிளேயர்ஸ் யார் யார் நம்ம இதில்? பிரசாந்த், சூர்யா, 3 பேரா? ஓகே ஓகே. 3 பேர் அண்டர் 21 எடுத்து வச்சிருக்கீங்க. என்ன காரணம் யங்ஸ்டர் 3 பேர் எடுத்து வச்சிருக்கீங்க? வருங்காலங்களுக்கு அப்புறம் நம்மளுக்கு அப்புறம் அவனுக்கு தானே இப்பயே வளர்த்து விட்டா தானே பயமெல்லாம் போவங்களுக்கு. அது உங்களுக்கு பெரிய டோர்னமெண்ட் எடுத்தும்போது அவங்க ஆனால் தான் அவங்களுக்கு வந்து பயம் இல்லாமல் விளையாடுவாங்க எடுத்து வச்சு. ஓகே சரி, தம்பிங்கள்ட்ட கேட்டுடலாம். சூர்யா இருக்கீங்கல்ல, என்ன வேணாம் சும்மா சொல்லுங்கள். ஸோ எப்படி இருக்குது இந்த கிரவுண்ட் அட்மாஸ்பியர் எப்படி இருக்குது, இந்த டோர்னமெண்ட் எப்படி இருக்குது, அதை பற்றி சொல்லுங்கள். உங்களுக்கு என்ன தோணுது? இந்த மாதிரி கிரவுண்டில் விளையாண்டது நம்ம முதல்ல ஃபர்ஸ்ட் டைம் தான். ஓகே. ஒரு பெரிய டோர்னமெண்ட் நடக்கிறது, இந்த மாதிரி கிரவுண்ட் நடக்கிறது ரொம்ப மூத்த வீரர்கள்லாம் எப்படி உங்களை ஹேண்டில் பண்ணுறாங்க அதை சொல்லுங்கள். சூப்பராக ஹேண்டில் பண்ணுறாங்க. அதான் என்ன சூப்பராக ஹேண்டில் பண்ணாங்க அதை சொல்லுங்கள். அதாவது சின்ன பிளேயர் இருந்தாலும் பெரிய பிளேயர் இருந்தாலும் மதிக்கிறாங்க. அதுதான் விஷயம். சூப்பருங்கிறது வந்து அது காமனோட போயிடும். இப்போது நம்ம சின்ன பையலாக இருந்தால் நமக்கு மரியாதை கொடுக்குறாங்க, மதிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறீங்களா, அதான் விஷயம். சூப்பர். ஸோ அப்புறம் நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் எங்கேருந்து வர்றீங்க? கீரனூர். இப்போ திருச்சி கீரனூர். ஓகே. நீங்கள் ரெகுலராக அங்கிட்டு எந்த டீமுக்கு விளாண்டுக்கிட்டு இருக்கீங்க? ஒரு ஊர் தொடரில் அதிகமாக விளாண்டுக்கிட்டு இருக்கீங்க. நம்ம ஊர் நேமு மலம்பட்டி. மலம்பட்டி. கொஞ்சம் சவுண்டாக பேசலாம்ல. ஓகே. காலேஜ் படிக்கிறீங்களா? காலேஜ் முடிச்சிட்டிங்க. ஓகே. இப்போ கிரிக்கெட்டு இந்த அட்மாஸ்பியர் எப்படி இருக்குது உங்களுக்கு? அதே மாதிரி உங்கள் பெர்ஃபார்மன்ஸும் நான் பார்த்தேன், நல்லா விளாண்டுருந்தீங்க, நல்லா இருந்துச்சு. ஒரு ஆல்ரவுண்டர் அப்படின்னு சொல்லலாம். நிறையா யங்ஸ்டர்ஸ் நம்ம தொடரில் இருக்காங்க. அதே மாதிரி ஆகாஷ், நீங்கள் சொல்லுங்கள் எப்படி இருக்குது இந்த தொடர்? தர்பூசணி நல்லா இருக்குன்னு சொல்ல வரீங்களா? ஓகே சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள் எப்படி இருக்குது. நீ கூச்ச போகிறதுக்கு வேலையே இல்லை. ஆக்சுவலாக நீ ஒரு யூடியூபரு. தூத்துக்குடி சேனல் நேம் சொல்லாக்கா சார். தமிழ் கிரிக்கெட்டர்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக நம்மளை மாதிரி கிரிக்கெட் டோர்னமெண்ட்லாம் எடுத்து போட்டு பண்ணிகிட்டு இருந்தார். என்ன லுக்கு அப்படிங்கிற மாதிரி. இப்போ இடையில கொஞ்சம் க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ வேறு பிஸ்னஸ் சம்திங் போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ எப்படி இருக்குது இந்த தொடர், அதை பற்றி சொல்லுங்கள். ஒரு ஐஎஸ்பிஎல் லெவலுக்கு நம்ம இங்கேருந்து போக முடியலனாலும் நம்ம தமிழ்நாட்டு லெவலில் ஒரு பெரிய டோர்னமெண்ட் ஆடுறோம்னு எல்லாருக்கும் ஒரு ஹோப் கிடைக்கும். ஓகே. இதுக்கப்புறம் வெளியே போகலாம் அப்படின்னு ஒன்று தோணும். அதுக்கு உள்ளூர் கிரிக்கெட் ஒரு
கரெக்டான ஒரு பிளாட்ஃபார்ம் க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கீங்க. அவ்வளோதான். ரொம்ப மைல்டாக பேசுறியா? ஓகே. ஸோ நவீன் ப்ரோ நீங்கள் சொல்லுங்கள் எப்படி இருக்குது? அதுக்கு தான் ஒளிஞ்சு உட்காந்து தெரியும், அதனால தான் எந்திரிச்சு வந்தோடனே பிடிச்சிட்டேன். பொங்கு தமிழில் அப்படியே கடாசு வரு எதுவும் காம்ப்ரமைஸ் சொல்கிறதுக்குள்ள எதுவுமே இல்லை. ஓகே. பெஸ்ட்டாக நடத்துறீங்க, நல்லா இருக்குண்ணா. ஸோ ஏன்னா ஒரு விஷயத்தை வந்து பேட்ஸ்மேன்ட்ட தனியாக கேட்டால் அவங்க ஒரு மாதிரி சொல்லுவாங்க, பவுலர்கிட்ட தனியாக கேட்டால் அவங்க ஒரு மாதிரி சொல்லுவாங்க. நீங்கள் ஆல்ரவுண்டர் தான் அப்படிங்கிறப்போ உங்களுக்கு அந்த பவுலிங் சார்ந்து தெரியும், பேட்டிங் சார்ந்து உங்களுக்கு தெரியும். ஸோ ஓகேவா இருக்கா அந்த கிரவுண்டு, இந்த டோர்னமெண்ட்டு இத்தனை ஓவர் கொடுத்து நடத்துனது? சூப்பராக இருக்குண்ணா. ஓகே ஓகே ஓகே. ஸோ அதே மாதிரி சக்தி ப்ரோ ஏதாவது சொல்ல விரும்புவது, சொல்ல விரும்பாதது ஏதாவது? எல்லாமே பெஸ்ட்டாக இருக்குண்ணா. ஓகே, சூப்பராக இருக்கு. தேங்க்யூ ப்ரோ. அப்புறம் சொல்லுங்கள் தேவா ப்ரோ, மோகன் ப்ரோ, நிறைய பேர் இருக்கீங்க இங்கே. ஓகே. ஸோ நான் காமனாகவே கேட்டுறேன், யாருக்காவது ஏதாவது சொல்லணும்னு தோணுதா? அதை நீங்கள் இங்கே சொல்லலாம் அந்த வீடியோவில். அப்புறம் நான் உங்களை காமிச்சிட்டேன் அவங்கள காட்டலை அப்படிங்கிற ஒரு கேள்வி வரக்கூடாதுங்கிறதுக்காக சுதாரிப்பாக நான் இந்த ஒரு கேள்வி காட்டணும். எங்கள் வாரி வள்ளல் கர்ண மகாராஜா உங்களுக்கு காட்டணும். யாருன்னு சொல்லுங்கள். கவி ப்ரோ பார்த்தீங்களா, பின்னாடி ஒளிஞ்சிருக்காரு, நான் கவனிக்கவே இல்லை. ப்ரோ வாங்க, எங்கிட்ட வாங்க. ஸோ சொல்லுங்கள், ஓனர் ஆஃப் த எம்எம்சிசி அப்படின்னு சொல்லலாம் கவி ப்ரோ. நம்ம பசங்க எல்லாம் எப்படி சப்போர்ட் பண்ணுறாங்க அதை பற்றி, பசங்களை பற்றி சொல்லுங்கள். சொல்ல போனால் ஓனர் மட்டும்தான், மற்ற எல்லாமே வசந்த். மாற்றி சொல்லி வச்சுட்டு பேசுகிறீங்க பார்த்தீங்களா? சரி ஓகே, சொல்லுங்கள். எல்லாமே அவங்க. சரி ஓகே. எப்படி இருக்குது டீமு? இருக்கு. புது புது பசங்க, நமக்கு ஒரு அனுபவம், எல்லாருமே நல்லா விளையாட்டோம். என்ன ஒரு குறைனா நானும் விளையாண்டுருக்கணும்னு ஒரு ஆசை, அவ்வளோதான். அதே ஆசை தான் எனக்கும். நான் என்ன பண்ணுறது? ஸோ எல்லாருக்குமே அது இருக்கும், இந்த கிரிக்கெட்டை தொட்டவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த ஒரு ஆசை இருக்கும். இந்த மாதிரி ஒரு கிரவுண்டு பார்த்துட்டு எனக்கு கூட அந்த வருத்தம் இருக்குது, இந்த கிரவுண்டில் நம்மளால் விளையாட முடியலையே அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்லாம் இருக்குது. ஸோ அதே மாதிரி இந்த தொடரில் இந்த டீம் நல்ல டீம், அந்த டீம் நல்ல டீம் அப்படின்னு எதுவுமே சொல்ல முடியாதுல்ல. எல்லாமே ஒரு மாதிரி ஈக்குவலாக தான் இருக்கிற மாதிரி எனக்கும் தோணுது. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போ ஒரு தொடருக்கு நீங்கள் போகிறீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு ஆர்கனைசராக ஒரு டீம் என்ட்ரு பண்ணீங்க அப்படின்னா, அந்த தொடரில் வந்து ஒரு 3 டீம் 4 டீம் ஃப்ராங்காக ஓப்பனாக சொன்னால் அதான் உண்மை. ஒரு 4 டீம் இருப்பாங்க, இந்த 4 டீம் தான்டா ப்ரைஸ் அடிப்பாங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கும். இப்போ இந்த டிஎஸ்பிஎல்ல யார் கப்படிப்பான்னு நினைக்கிறீங்க நீங்கள்? இல்லை, மோஸ்ட்லி யாரையுமே அந்த மாதிரி சொல்ல முடியாது. அதுதான் விஷயம். ஸோ இல்லை, தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி டாப் பிளேயர்ஸு இங்கே இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே தெரியும். நான் சொல்லணும்னு அவசியமே இல்லை. எல்லாருமே அந்தந்த டீமில் வந்து செப்பரேட்டாக பிரிஞ்சு தான் இருக்காங்க. அதனால் வந்து நம்ம யாருமே டாப் பிளேயர்ஸ்லாம் சொல்ல முடியாது. அது ஓகே. ஸோ இதுக்கப்புறமா உள்ள மேட்சஸ் நல்லா விளாடுங்க. கண்டிப்பாக இது ஒரு நல்ல அனுபவத்தை உங்களுக்கு கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த நம்ம தொடர், நம்ம டோர்னமெண்ட், உங்கள் பொன்னான நேரத்தை செலவு பண்ணதுக்காக ரொம்ப நன்றி. டாட்டா, பாய் பாய்.